நம்ம இன்றைக்கி கோயில் ஸ்டைல் சக்கரை பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு இந்த வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நெய்யை உருக்கிட்டு அதில் வந்துட்டு 1 கை அளவு கேஷ்யூவும் 1 கை அளவு ரைசின்ஸும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூ வந்து நமக்கு பொன்னிறமாக மாறணும், ரைசின்ஸ் வந்து நமக்கு பலூன் மாதிரி உப்பி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நமக்கு வந்துட்டு இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக குழைவாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு இதை லைட்டாக கிண்டி விட்டுட்டு இது கூடவே நான் 1 கப் அளவு ரைஸ் எடுத்தோம் இல்லையா, ஸோ 2 கப் அளவு சர்க்கரை இல்லைனா 1.25 அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 2 கப் சேர்த்துக்கோங்க, நார்மலாக வேணும்னா 1.25 கப் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அளவு சர்க்கரை சேர்த்து, அதாவது மண்டை வெல்லம், அதை சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிக்கும். ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இப்போ இது எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு கேஷ்யூவும் ரைசின்ஸும் வந்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவைப்பட்டது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டியான டெம்பிள் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.